ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரோகனோ பாஸ்கெட்பால்ல ஆகாசி கிட்ட இருக்கக்கூடிய எம்பரரை அப்படின்னா என்ன, அதை பத்தி அந்த எம்பரரை பத்தி டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எம்பரரை அப்படின்னா என்னன்றத ஒரு சிம்பிள் டேர்ம்ல பார்ப்போம். எம்பரரைனா என்ன, கண்ணு வந்துட்டு ரவுண்டா பளபளன்னு இருக்கும் ப்ரோ அப்படின்லாம் கேட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. சும்மா அழகுக்காக நம்ம கண்ணில் காட்டியிருப்பாங்க. அப்படியே எம்பரரை வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்னோம் அப்படின்னா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும், அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில எம்பரரை அழகா டிஸ்கிரைப் பண்ணிடலாம். இப்போ உங்க ஆப்போனன்ட் கையில பால் இருக்குது, நீங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு நின்னுகிட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களோட ஆப்போனன்ட் பாலை வச்சு எந்த பக்கம் மூவ் பண்ண போறான்றது ஒரு 2-3 செகண்டுக்கு முன்னாடியே உங்களால அதை பிரெடிக்ட் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா மார்வல் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. அதுவும் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸா இருந்தா அதோட ரொம்ப ஈஸி. ஸ்பைடர்மேன் கிட்டே இந்த பவர் இருக்குது. அதாவது நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு பீட்டர் டிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பலாம் கிடையாது. அதாவது ஸ்பைடர் சென்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, கரெக்டா ஸ்பைடர்மேனால அதை கெஸ் பண்ண முடியும் 2-3 செகண்டுக்கு முன்னாடியே நடக்க போறத. அது வந்துட்டு அவருக்கு சூப்பர் ஹீரோ விதத்துல நிறைய ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டிப்பாங்க. பட் ஆகாசிக்கு கேம்குள்ள அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இப்ப ஆப்போனன்ட் கையில பால் இருக்குது, அவன் அடுத்து பண்ண போற மூவ்மெண்ட் உங்களுக்கு 2-3 செகண்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க சிம்பிளா அவன் அதான் பண்ண போறான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை அசால்ட்டா நீங்க கவுண்டர் பண்ணிட்டு அவன் இருந்து பால் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்படி உங்ககிட்ட எம்பரரி இருக்கிறப்ப யாராலையாவது உங்களை தொட முடியுமா, அவன் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் முன்னாடியே. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வேலை, ஈஸியா அதை படிக்கிட்டு போறது மட்டும்தான். அதனாலதான் ஆகாசி யாராலையும் தொடவே முடியல எம்பரரி இருக்கிறப்ப. ஆனா ஒருத்தன் தொட்டு விட்டானே ப்ரோ அந்த நேஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது குரோகோ லாஸ்ட் கேம்ல அவன் கிட்ட இருக்கிறது எம்பரரியை விட பவர்ஃபுல்லான ஒரு ஐ, பேலியலை. அந்த பேலியலையை பத்தி நான் கடைசி கொஞ்ச நேரம் பேசினேன். இப்ப ஃபர்ஸ்ட் எம்பரரியை பத்தி ஃபுல் டீடைலா முடிச்சிடுறேன். சோ சிம்பிளா எம்பரரினா என்ன, ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணும். இது ஒண்ணுதானா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னுமே நிறைய இருக்குது. இந்த எம்பரரை வச்சு உங்களோட ஆப்போனன்ட்டோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொன்னேன் தெரியுமா. அவனோட மூவ்மெண்ட் மட்டும் கிடையாது, அவன் இப்ப எந்த ஸ்பீட்ல ரியாக்ட் பண்ணுவான், அவனோட ரிதம் எப்படி இருக்கு, ஏன் அவன் எந்த அளவுக்கு இப்ப மூச்சு விடுறான் அப்படின்றத கூட உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். சோ சிம்பிளா சொன்னோம்னா எம்பரரையால இன்ச் பை இன்ச் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தனை நல்ல தெளிவா நோட் பண்ண முடியும். அதுதான் எம்பரரையோட பெஸ்ட் எபிலிட்டியே. ஆனா இந்த எம்பரரை எப்படி ப்ரோ கிடைக்கும் கேட்டீங்க அப்படின்னா அப்சர்வேஷன் ஸ்கில் அதிகமா இருக்கணும். உங்களுக்கு ஆகாசி பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவன் ஒரு பிளேயரை பார்த்தாலே அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லக்கூடிய ஆளு. அவன் வந்துட்டு மத்த எல்லாருமே சூப்பரா அப்சர்வ் பண்ணுவான். எந்த அளவுக்கு அது பெஸ்ட் அப்படின்னா குரோகோட ஸ்ட்ரென்த்தே ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சது ஆகாசி தான். சோ இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அப்சர்வ் பண்ற ஒருத்தங்கிட்ட எம்பரரை கண்டிப்பா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த ராகுசான் கேம்ல குரோகோ கிட்டயுமே எம்பரரை இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அது வந்துட்டு ஆக்சுவலா ஒரிஜினல் எம்பரரை கிடையாது, ஒரு சூடோ எம்பரரை, ஒரு ஃபேக் ஆனதுதான். ஆக்சுவலி எம்பரரை என்ன பண்ணும், நல்லாவே ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண, அவ்வளவுதானே. அதுக்கு வந்துட்டு அதிக அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். அது ஆகாசி கிட்ட இருக்குது. ஏன் குரோகோ கிட்ட இல்லையா? குரோகோவுமே அதே மாதிரி தான். மனுஷங்க எல்லாருமே சூப்பரா அப்சர்வ் பண்ணுவான். அவனோட மிஸ் டைரக்ஷனுக்காக அதை பழகினதவன். அவன் அப்படி எல்லாருமே அப்சர்வ் பண்றதுனால அவங்களோட ஹேபிட், அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற மூவ்மெண்ட்டுமே குரோகோவாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதை நீங்க கைஜோ டீமோட செமிஃபைனல் கேம்ல கீசேவுக்கு என்னென்ன மூவ்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவான் அப்படின்றத குரோகோ லாஸ்ட் 2 நிமிஷத்துல ப்ரெடிக்ட் பண்ணுவான். சோ குரோகோ கிட்டயுமே இந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன், அந்த அப்சர்வேஷன் ஸ்கில்ன்றது இருக்குது. பட் இவனால ஆகாசி மாதிரி எக்ஸாக்ட்டா அந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு கெஸ்ஸிங்கோட ஒரு பாசிபிலிட்டியா பார்க்க முடியும். அது எப்படி அப்படின்னா அவனோட ஆப்போனன்ட் அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க, அவங்களோட ஹேபிட்டை வச்சு குரோகோவால அதை முடிவு பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி தான் குரோகோ வந்துட்டு ஆப்போனன்ட்க்கு அகைன்ஸ்டா அதை அவ்வளவா அவனால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்போனன்ட் கூட அவன் அவ்வளவா அதிகமா லேண்ட் இருக்க மாட்டான். பட் அவன் டீம்மேட்ஸ் கூட அந்த எம்பரரையை யூஸ் பண்ணுவான். காகமியோட கம்பைன் ஆகி தான் ஆகாசி அவன் டிஃபெண்ட் பண்ணுவான். காகமி கரெக்டா எந்த பக்கம் போறானோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல கெஸ் பண்ணி கரெக்டா அவன் ஆகாசி வந்து லாக் பண்ணுவாலே, அந்த ஒரு மொமெண்ட் நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடலாம். ஆகாசி கிட்ட இருக்கிற மாதிரி பெர்ஃபெக்ட்டான எம்பரரை குரோகோ கிட்ட கிடையாது தான். பட் அவன் டீம் பிளேயர்ஸ் கூட அவன் லேண்ட் டைம் அவங்கள நம்புறான். அவன் அந்த அளவுக்கு அவங்க மேல அவன் வச்சிருக்கிற நம்பிக்கை, அப்புறம் அவங்க எல்லாரோட ஹேபிட்ஸுமே இவனுக்கு ரொம்பவே சூப்பரா தெரியும். அதனால அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்றதையும் குரோகோவால ஓரளவு கெஸ் பண்ண முடியும். அதை வச்சுதான் குரோகோ வந்துட்டு அந்த எம்பரரையை கொண்டு வந்திருப்பான். சோ ஆகாசி கிட்ட இருக்கிற மாதிரி அது வந்துட்டு கம்ப்ளீட்டான ஒரு எம்பரரை கிடையாது. அதையுமே நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது வந்துட்டு ஒரு காப்பி எம்பரரை. இப்போ உங்களுக்கு இந்த உண்மையான எம்பரரைக்கும் குரோகோ கிட்ட இருக்கிற காப்பி எம்பரரைக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வாங்க பேலி லைன் சொல்லிட்டு ஒன்னு இருக்குது. அதான் நம்ம நேஸ் கிட்ட அந்த படத்துல நீங்க பாத்துருப்பீங்க. இப்போ நான் எம்பரரை என்ன சொன்னேன், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்போனன்ட்டோட ஃபியூச்சர் தான் உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் பேலி இதை விட கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனே சொல்லலாம். அதுல வந்துட்டு என்டையர் கோர்ட்டுக்குள்ள இருக்க எல்லாரோட மூவ்மெண்ட்டையுமே 2-3 செகண்டுக்கு முன்னாடி உங்களால ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். இப்போ உங்க கையில பால் இருக்கப்ப நீங்க ஒருத்தனை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவன் அடுத்து என்ன மூவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க தப்பிச்சு போயிருவீங்க. அதுதான் எம்பரரை. அதே நீங்க எம்பரரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்த கோர்ட்டையுமே பாப்பீங்க. சோ ஒட்டுமொத்த கோர்ட்லயே உங்க டீம் பிளேயர் எங்க ஃப்ரீயா இருக்கான்றத உங்களால டக்குன்னு பார்க்க முடியும். கரெக்டா அவங்க கிட்ட பாஸ் பண்ணி அழகா அவனை வச்சு ஷூட் பண்ண முடியும். அதைத்தான் நேஸ் வந்துட்டு பாஸ் மூலமா பண்ணுவான் அந்த கேம்ல. அதனாலதான் அவனோட பாசஸ் எல்லாம் அவ்வளவு கிளீனா இருக்கும். கரெக்டா அவன் பாஸ் கொடுக்குற பிளேயர் கிட்டயுமே யாருமே இருக்க மாட்டாங்க. அதை கரெக்டா அவன் ப்ரெடிக்ட் பண்ணி தான் கொடுக்குறான். சோ இதுதான் பேலிலைக்கும் எம்பரரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ். எம்பரரையை விட பேலிலை தான் பெஸ்ட் என்ன கேட்டா. ஆனாலுமே கதையில ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த எம்பரரை வந்துட்டு ஹாஃப் பவர் கொண்ட எம்பரரை தான். ஃபுல் பவர் எம்பரரையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாத்திருப்பீங்க லாஸ்ட் கேம்ல ஆகாசி வந்துட்டு அவேக்கன் பண்ணிருப்பான். அதையுமே ஆகாசி அவனோட எம்பரரையை ஃபுல்லா யூஸ் பண்ணா என்ன நடக்கும்னு பாத்திருப்பீங்க. பேலிலை மாதிரி அதே பவரோட இவனாலே கொண்டு வர முடியும். ஆகாசி அதுவரை அவனுக்குள்ளே 2 பர்சனாலிட்டியா இருந்ததுனாலதான் அவனோட எம்பரரையை அவனால ஃபுல் பொட்டன்ஷியலா யூஸ் பண்ண முடியல. எப்ப அவனோட பர்சனாலிட்டி இவனுக்கு குட் பை சொல்லிட்டு இவன் கிட்ட அந்த எம்பரரையை கொடுத்துட்டு போச்சோ அப்பவே ஆகாசியால ஒருத்தனை மட்டும் கிடையாது கோர்ட்டுக்குள்ள இருக்க எல்லாரோட ஃபியூச்சரையும் ப்ரெடிக்ட் பண்ண முடிய ஆரம்பிச்சது. சோ உண்மையான எம்பரரை இருந்தது அப்படின்னா அதுவுமே பேலிலைக்கு ஈக்குவலான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கேம்ல நம்ம கிட்ட ப்ரூஃப் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரை ஆக்சுவலி நானுமே பேலிலை தான் பெஸ்ட்
எம்பரர் ஐ வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆகாசி அவனோட ஃபுல் பவர் எம்பரர் ஐ யூஸ் பண்ணப்ப அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன ப்ரோ, எம்பரர் ஐ பெஸ்டா இல்ல பேலியல் ஐ பெஸ்டா எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு யூஸ் பண்ற யூசரை பொறுத்தது. அந்த விதத்துல என்ன பொறுத்தவரை நேஸை விட ஆகாசி வந்துட்டு எம்பரர் ஐ பெஸ்டா தான் யூஸ் பண்ணுவான். பவர்ஸ்ன்றது எல்லார்கிட்டயும் இருக்கிறது தான். பட் அந்த பவர்ஸை யார் எப்படி யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அந்த விதத்துல ஆகாசி வந்துட்டு எம்பரர் ஐ ரொம்ப ரொம்ப பெஸ்டா யூஸ் பண்ணுவான். ரெண்டு கண்ணுமே வந்துட்டு ஈக்குவலான பவர் இருக்கக்கூடியதுதான். அதை யார் யூஸ் பண்றா அப்படின்றத பொறுத்து தான் இந்த ரெண்டோட பவர்ஸே வேரி ஆகும். சோ இந்த ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ரெண்டுமே பவர்ஃபுல்லான ஐஸ் தான். இப்போ உங்களுக்கு எம்பரர் ஐ, சூடோ எம்பரர் ஐ, அப்புறம் பேலியல் ஐ இந்த மூணு பத்தியும் தெளிவான எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னுமே உங்களுக்கு குரோகுனோ பாஸ்கெட்பால்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதையுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கான்செப்டையுமே நம்ம தெளிவா எடுத்து பேசலாம். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பை கைஸ்.